உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வருதுங்க. இயேசு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு வராரு. எங்கெல்லாம் தேவன் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் காப்பாற்றப்படுறீங்க. ஓகேங்களா? என்னை யாராவது காப்பாற்றுவாங்களா? ஐயோ, என் குடும்பத்தை யாராவது காப்பாற்றுவாங்களான்னு சொல்கிறீங்க, கேட்டுட்ருக்கீங்களே. உங்கள் வீட்டுக்கே உங்களை தேடியே ரட்சிப்பு வருது. இயேசு வராரு, கதவை திறந்து வச்சுடுங்க. உங்கள் வீட்டுக்கு இயேசு வராரு, கதவை திறந்து வைங்க. உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு வருது, உங்களை தேடி ரட்சிப்பு வருது. சரிங்களாங்க? வேறு எங்கேயும் நம்ம போக வேண்டாம், வீட்டுக்கே வந்துடுது. டெலிவரி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் ரட்சிப்பு வருது. தேவனும் அங்கே தான் வாசம் பண்ணுறாரு. சரிங்களாங்க? ஒருத்தருடைய வேலைக்காரர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கங்க. அவர் 100க்கு அதிபதியாய் வேலை செய்கிறார் ஒரு இடத்துல. அவர் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, என் வேலைக்காரன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க. என்னங்க இப்படிலாம் யாராவது பேசுவாங்களா? ஏசு நான் வரேன்றாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க. எங்கள் வீட்டில் பரிசுத்தம் இல்லை, தகுதி இல்லை. என் வீடுக்கு பரிசுத்தமே இல்லாத வீடு, வந்துடாதீங்க. பாவம் நிறைந்த வீடு, எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க. நாங்கள் தகுதி கிடையாது. இப்போ ஏசு என்ன சொல்லியிருப்பார்? அப்போ நீ வராதேன்னு சொல்கிற, அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு வான்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி இந்த சீரியஸான வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு வா, தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறேன்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? வார்த்தையை அனுப்புனார். எப்படி ஒரு வார்த்தையை அனுப்புங்கன்னு அந்த 100க்கு அதிபதி சொன்னானோ அதே மாதிரி வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது இல்லைங்க, அது அந்த வேலைக்காரனை சுகப்படுத்திச்சு. 100க்கு அதிபதி வீடு பசுத்தம் இல்லாத வீடு, தகுதியே இல்லாத வீடு. அந்த வீடு தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கிச்சு. எப்படி பாருங்களேன், அந்த வீடு 100க்கு அதிபதி வீடு பசுத்தமே இல்லாத, தகுதியே இல்லாத வீடு. அந்த வீடு தேவனுடைய வார்த்தையில் இருந்து வரும் வல்லமையை உள்வாங்கிச்சு. அந்த வேலைக்காரன் சுகமானான். உங்கள் வீடு எப்படி வேணால் இருக்கலாம், மோசமான வீடாக இருக்கலாம், பசுத்தமே இல்லாத வீடாக இருக்கலாம், சாபமே ஓவராக சாபம் இருக்குதுங்க எங்கள் வீட்டில், அந்த மாதிரி வீடாக இருக்கலாம், எக்கச்சக்கம் சூனியம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வீடாக இருக்கலாம். எந்த மாதிரி வீடாக இருந்தாலும் உங்களுக்கு இயேசுவால் ரட்சிப்பு உள்ளே வருது. உங்கள் வீடு உள்வாங்குது. அவருடைய வல்லமையை உங்கள் வீடு உள்வாங்குது. நீங்கள் எங்கெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களை காப்பாற்றிடுவார். எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு இறங்குது. ஓகேங்களாங்க? பயப்படாதீங்க, நீங்கள் காப்பாற்றப்படுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.